பண்ண பிளிப்ஸ் ஸ்பீக்கர். இது 8 இன்ச்சு, இது 8 இன்ச்சு. 8 இன்ச் ஊஃபர் தான். ஆனால் இதில் என்ன ஃபேமஸ்னா இது 8 ஓம்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லா பெரிய பாக்ஸில் நல்லா மைக் செட் பாக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே வந்து உங்களுக்கு ரெண்டுல எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் இருக்கோம் அப்படின்னா பார்த்ததாவே தெரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு ஒரிஜினல் ஊஃபர், அதாவது நிதின் சோனிக்கோட ஒரிஜினல் ஊஃபர் ப்ளஸ் விண்டேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா 1980-85 நல்லா ஃபேமஸான மைக் செட், அதாவது மைக் செட்டில் யூஸ் பண்ண பிளிப்ஸ் ஸ்பீக்கர். இது 8 இன்ச்சு, இது 8 இன்ச்சு. 8 இன்ச்சு ஊஃபர் தான். ஆனால் இதில் என்ன ஃபேமஸ்னா இது 8 ஓம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது மைக் செட் நம்ம பார்த்தீங்களா கோயிலில் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் அந்த மைக் செட்டுக்கே யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஹெவியான ஸ்பீக்கர், அதே மாதிரி ஹெவியான ஊஃபர், ரெண்டுமே ஹெவி தான். இந்த ரெண்டுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா விஎஸ் நிதின் சோனிக் ஊஃபர் வெர்சஸ் பிளிப்ஸ் ஸ்பீக்கர் எது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாக்ஸ் இல்லாமல் எப்படி சவுண்டு இருக்குது, அதுக்கப்புறம் பாக்ஸை போட்டு எப்படி சவுண்டு இருக்குது அப்படிங்கிறது ரெண்டையுமே டெஸ்ட் பண்ணிடலாம். வாங்க வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கடையில் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கை போட்டு பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டையும் அன்பாக்சிங் பண்ணியிருக்கோம். ரெண்டும் ஒரே மாதிரி தான், எல்லாம் சைஸ் எல்லாமே ஒரு இது 8 இன்ச்சு, இது 8 இன்ச்சு, அதனால் சேம் தான். வாங்க ஃபஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு நிதின் சோனிக்கோடைய கலர் பேப்பர் பாருங்கள், எல்லோ கலரில் வேறு லெவலில் இருக்கா பாருங்கள். பார்க்குறதுக்கு மேக்னெட்டு டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இது அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம ஆவலும்னு எதிர்பார்த்து, அதாவது இந்த வீடியோவோட ஹீரோ மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளிப்ஸ் ரொம்ப ஃபேமஸானது. அதாவது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸானது ஸ்பீக்கர். இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஊஃபர் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமஸானதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, பார்த்தாலே தெரியும், நல்லா நீட் பேக்கிங்கில் பாருங்கள், வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி இந்த பிளிப்ஸ் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஏன்னா மெயினாக வந்து நான் உங்களுக்கு இது ஏன் வீடியோ எடுத்து போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மெயின் இந்த மாதிரில வந்து அதிகமாக இப்போ எல்லாமே நம்ம ஊஃபர் தான் யூஸ் பண்ணுறோமா. அது வந்து ஸ்பீக்கர் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நிதின் சோனிக் ஊஃபர் வெயிட் இருக்குது, இது வெயிட் இருக்குது. இதில் எது வந்து வெயிட் டெஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டுமே வந்து சேம் வெயிட்டாக தான் இருக்குது. பார்ப்பேன் இந்த ரெண்டில் ஊஃபர் அதிகமாக வெயிட் இருக்கா, இல்லை அந்த ஓல்டு விண்டேஜ் அந்த பிளிப் ஸ்பீக்கர் நல்லா வெயிட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ் 25 வாட்ஸ் அப்படிங்கும்போது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வெயிட் டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெயிட் மிஷினில் நம்ம ஊஃபரை ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துருவோம். ஓகே, ஊஃபர் வச்சாச்சு. இப்போ பாருங்கள் 1.142, அதாவது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100 கிராம் 42 கிராம்ஸ் வருது. ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸ்பீக்கர் வச்சுருவோம். இது பாருங்கள் 1.52 கிராம்ஸ் தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 கிராம் தான் இருக்குது. ஓகே, ஆனால் வந்து இப்போ இதுதான் நம்ம ஊஃபர் தான் வந்து அதிக வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம போய் டெஸ்டிங்கில் ஓகே இதோட வெயிட்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து இதுதான் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அதாவது வெயிட் வந்து நம்மளுக்கு முக்கியமே இல்லை, எது பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஊஃபரவே டெஸ்ட் பண்ணிடலாம். ஊஃபர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், ஏன்னா இதான வெயிட் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெளியே வச்சு, அதாவது பாக்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு வெளியே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸை போட்டு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருங்க இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருங்க பாட்டை போட்டு இப்போ நம்ம செக் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ரெண்டையும் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி என்னென்ன அதாவது ஸ்பெஷலிட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது ரெண்டுமே வந்து 8 இன்ச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து 80 வாட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 4 ஓம்ஸு, இது வந்து 8 ஓம்ஸ். இது நிதின் சோனிக்கோட ஒரிஜினல் குவாலிட்டி, இது வந்து பிளிப்ஸோடைய ஒரிஜினல். இதில் எல்லாமே ரெண்டுமே வந்து ஒரிஜினலான குவாலிட்டி தான். மற்றபடி எல்லாமே சவுண்டு எல்லாமே. இது வந்து ஊஃபர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், அதாவது பார்த்தீங்கன்னா மைக் செட்டில் போகிற ஸ்பீக்கர். ஊஃபர் வந்து மைக் செட்டில் போட மாட்டாங்க. என்ன அந்த ஸ்பீக்கர்லேயே பார்த்துருக்கீங்களா, அதுவும் வந்து பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா ஃபங்க்ஷன்லாம் அப்படியே அதிர விடுவாங்க. நல்லா அந்த நம்ம காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் பார்ப்போம், ஆடிட்டோரியமே, அதில் இருக்கிற எல்லாமே வந்து ஊஃபரே போட மாட்டாங்களா. ஃபஸ்ட்டு இருங்க இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருங்க பாட்டை போட்டு இப்போ நம்ம செக் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ பார்த்துருப்பீங்க, சவுண்டு சும்மா வேற மாதிரி இருக்கு. அந்த அப்படியே குதிக்கிற மாதிரி இருக்கு. இதில் நம்ம நிறைய கோலப்பொடி அதெல்லாம் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் அந்த வீடியோ பார்த்து வந்துருங்க. ஓகே, நம்ம இதை செக் பண்ணிட்டோம். இது வந்து 4 ஓம்ஸ், அதாவது 4 ஓம்ஸ் தான். அப்புறம் அப்படின்னா இது வந்து 8 ஓம்ஸ். ஓகே, அது வர பழைய காலத்தில் அதாவது மைக் செட்டில் போகிற ஸ்பீக்கரு. வாங்க நம்ம பேச வேண்டாம், இப்போ செக் பண்ணிடுவோம். ரெடி, வாங்க. கண்ணமே கண்ணால செவந்து புண்ணாக ஏதோ நானும் போலற கொஞ்சம் ஆவரேஜா வந்து ரெண்டோட எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பெட்டரா வந்து எது தெரியுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பெட்டரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஊஃபரோட சவுண்ட், அந்த பேஸ் வந்து அப்படியே குதிச்சு நல்லா வர மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அந்த பர்ஃபெக்டான அந்த கிளியரன்ஸ் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் வந்து நல்லா அந்த பர்ஃபெக்டான வாய்ஸ் கேட்கும். உங்களுக்கு கேமரா அந்த மைக்கில் எப்படி கேட்டிருக்கும் அப்படின்னு தெரியல, நான் அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் வந்து அந்த பர்ஃபெக்டான வாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நல்லா சவுண்டு, நல்லா அந்த பாட்டு பாடுற சவுண்ட் வந்து நல்லா கணீர்னு கேட்குது. ஓகே, உங்களுக்கு வந்து எனக்கும் சரியாக டிஃப்ரென்ஸ் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வந்து இது அதாவது ஸ்பீக்கர் பாக்ஸாக போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து எஃபெக்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா வந்து இது வெறும் இதில் ப்ளைவுட் இருக்கிறனால அந்த ப்ளைவுட் சவுண்டு தான் கேட்குது. வாங்க இப்போ நம்ம அந்த பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸில் இப்போ ரெண்டையுமே போட்டு எப்படி சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தலாம். வாங்க, லெட்ஸ் கோ. ஆல்ரெடி நல்லா பெரிய பாக்ஸில் நல்லா மைக் செட் பாக்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே வந்து இப்போ நம்ம இந்த ஃபிலிப்ஸு ஸ்பீக்கர் பார்த்தாலே உங்களுக்கு பாருங்கள், பார்த்தாலே தெரியும். ஓகே, இதை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா பாருங்க, பாக்ஸை பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி, இந்த பக்கம் 1.5 அடி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எதை டெஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த 8 இன்ச் செட் பண்ணிடுவோம். உண்மையாகவே ரோட்டில் போகிற எல்லாமே வந்து நம்ம ஆடியன்ஸ் மாதிரி எல்லாமே நம்ம பாட்டு போகிறோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவில் கண்டிப்பாக, ஏன்னா நம்ம நம்மகிட்ட மைக் இல்லாதனால வந்து சவுண்ட் எஃபெக்ட் ஓரளவு கம்மியாக தான் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த செம்மைய வைப்ரேஷன் வேறு நாள் இருந்துச்சு. ஊஃபரோடவே நல்லா, ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சுட்டே இருக்கும். அதனால் வந்து அது வந்து பயங்கரமாக சப்பு பேஸ் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து குதிக்கவே இல்லை, சைலண்ட்டாக இருந்தாலும் பயங்கரமாக இருக்குது. வைலண்ட்டாக இல்லாமல் சைலண்ட்டாக இருந்தாலும் பயங்கரமாக இருக்குது. டைலாக் தெரியல நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்தளவுக்கு குதிக்கல, எந்த இதுவும் பண்ணல. ஆனால் சவுண்டு எஃபெக்ட்டு, அந்த வாய்ஸ் கிறிஸ்டல் கிளியரு. ஊஃபரை கூட அந்த சவுண்டு மாதிரி உருமோ. ஆனால் இது வந்து அப்படியே கிறிஸ்டல் கிளியரில் இருக்குது. பேஸும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக நம்ம கடையை சப்பு நான் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் எஃபெக்ட்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம வாங்க இப்போ நம்ம அந்த ஊஃபர் இதே பாட்டை வச்சு இப்போ நீங்கள் கேட்ட பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வச்சு நம்ம அந்த ஊஃபரை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம அப்படியே இந்த 8 இன்ச்சியோடைய ஊஃபரை டெஸ்ட் பண்ணிடலாம். அதே தான் நம்ம செக் பண்ண எல்லோ கலர் பேப்பர் நிதின் சோனிக் தான் நம்ம அப்படியே ஃபிட் பண்ணி வச்சிட்டோம்.
இப்போ ரெண்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் அந்த ஊஃபர் வந்து லப்பர், அதனால வந்து நல்லா குதிக்குது, பேஸ் இருக்குது. ஆனால் வாய்ஸ் எப்படின்னு பார்த்துருப்பீங்க நீங்களே. அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் குறன்னு இருக்கும். ஆனால் ரெண்டுமே பெஸ்ட் தான். நான் வந்து எதுவுமே வந்து ஒன்று இப்படி ஒன்றுன்னு சொல்ல. நம்ம வந்து பழசு, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ், அதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்பீக்கர். இப்போ ட்ரெண்டிங்னா ஊஃபர் தான். நான் உங்களுக்கு வந்து இந்த பழசு இந்த டிப்ஸை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, இந்த ரெண்டோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எது அதிகமாக பை பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த ரெண்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நானே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ 2 டைம் 2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து அந்த வாய்ஸு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 5.1 செட் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் மொத்தம் ஒரு 5 ஸ்பீக்கர் போடுவீங்களா, அதில் வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த ஊஃபர் போட்டுக்கங்க. நிதின் சோனிக்கு அதை உங்களுக்கு என்ன பிராண்டு கிடைக்குதோ அதை போட்டுக்கங்க. சரௌண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் ஸ்பீக்கர் அந்த மாதிரி கிடைச்சா போட்டிங்கன்னா வந்து சரௌண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். தேட்டரில் இப்போ வரைக்கும் வந்து தேட்டர்லாம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க சரௌண்டுக்கு. அதனால தான் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக நீட்டாக கேட்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு சென்டருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீக்கரு உங்களுக்கு எது கிடைச்சா உங்களுக்கு அது உங்களோட ஒப்பீனியன் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம கடையில் இருக்குது. இப்போதைக்கு ஃப்ளிப்ஸே வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கீழே நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்குது. நீங்கள் சீக்கிரம் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் கூட பண்ணி விட்டுருக்கோம். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு ரெண்டில் எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ நல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்பீக்கர்ஸ் நிறைய வந்து ஸ்பீக்கர் செட்டு ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அங்கே எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனல். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ நிறையா வரும். இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த 10 இன்ச்சு 12 இன்ச்சு 24 இன்ச் வரைக்கும் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். பாய் 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 பாய்.